மக்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொன்ன மாதிரி இந்த திரள் நிதிக்கு தனி வீடியோ ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஓரளவு இந்த திரள் நிதியை பற்றி நமக்கு ஒரு கருத்து இருக்குது, அதை தெரிவிக்கிறேன். அது கரெக்டாக இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி ஒத்து போகும் பாருங்க. மாதாந்திர வாரினா ஒரு இப்படி சொல்கிற ஒரு மாத கணக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மந்த்லி அலுவலக செலவு, அப்புறம் வேற இதர செலவுகள், சீமான் அவர்களுக்கு செலவுகள் இருக்கும்ல, இந்த மாதிரி செலவுகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிக்கிறாங்க. இதில் 7.5 லட்சம் இலக்கு, அவங்களோட இலக்கு 7.5 லட்சம். ஆனால் சேகரிக்கப்பட்டது 31,601 ரூபா தான் பிரிஞ்சிருக்கு. எவனோ ஒரு நல்ல மனுஷன் 1 ரூபா போட்டிருக்கான். ஸோ மீதி கிட்டத்தட்ட 7,20,000 வச்சுக்கோங்க, 7,19,000 வச்சுக்கோங்க. இவ்வளோ காசு தேவைப்படுது. இதில் அந்த 30,000 வச்சு ஒரு மயிரம் அங்கே பிடுங்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதத்துக்கு அவங்க பிரிக்கிறத வச்சு பார்த்தா சரி, என்ன ஒரு கணக்கு வச்சிருக்கலாம். அப்போ லாஸ்ட் மந்தில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, அதில் அதிகமாக கிடச்சிருந்தா இந்த மாதத்துக்கு டேலி ஆகும்ல, மிஸ்லேனியஸ் அமௌண்ட் மாதிரி. அப்பவும் 7.5 லட்சம் இலக்கு, 1,26,679 ரூபா. அங்கேயும் எவனா சில்லறை காசு போட்டுருக்காங்க. சில்லறையாக தான் வாங்கியிருக்காங்க இவங்க, சில்லறையை செதற விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சில்லறை செதற விட்டதில் இங்கேயும் பெண்டிங் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம், 6,20,024 வச்சுப்போம். அடுத்தது அதுக்கு முந்தின மாதம் போகலாம். சரி, இந்த 2 மாதம் தான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முந்தின மாதம் போகலாம். 7,50,000 இலக்கு, 91,000 தான் பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 91,000க்கு அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 6.25 வச்சுக்கோங்க, 6.25 வச்சுக்கோங்க. தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டம் இதுக்கு அதான் இதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்னு நினைக்கிறேன். 30 லட்சம் இலக்கு, அதில் 14,72,000, மீதி 16 லட்சம் கிட்ட, 14.5 லட்சம்னு வச்சுக்கலாம். அப்புறம் இலக்கு 2 கோடி, ஆனால் பிரியப்பட்டது கிட்டத்தட்ட 1.5 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்கு. அப்போ மீதி இவ்வளோ இருக்குது. எங்கேயுமே இவங்க இலக்கை அடையவே இல்லை. இலக்கை எங்கேயுமே அடையலை, அதுக்குள்ள இலக்காகவும் இல்லை இவங்கள்ட்ட. அப்போது இலக்கை எங்கேயுமே இவங்க அடையலைங்கும் போது மீதி உள்ள காசு எங்கன்னா அந்த குடத்தை தூக்கிட்டே சுற்றுறாங்க தெரியுமா, இதில் ஒரு செட்டைட் அமௌண்ட் வந்திருக்கும். ஆன்லைனில் நேரில் சந்திக்கண்டா காசு எவ்வளோ இருந்தாலும் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போதே இவங்களுக்கு அவங்களோட இலக்கு எங்கேயுமே ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போது நேரில் போகும்போது கூட ஒரு 5,000 போட்டிருக்கலாம், இல்லை ஒரு 3,000 போட்டிருக்கலாம். எத்தனை பேர் அங்கே போட்டிருப்பான்னு சொல்லி தெரியாது. பல பேர் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா கூட இந்த 2 கோடி ஃபில் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். இந்த அமௌண்ட்டெல்லாம் ஃபில் ஆகுமாங்கிற சந்தேகம். இது போக சீமானோருடைய தனிப்பட்ட செலவுகள், இந்த கார் வாங்கி கொடுக்கறது, நிலம் வாங்கி கொடுக்கறது, ஹோட்டல் வச்சு கொடுக்கறது, சாப்பாடுக்கு செலவு கொடுக்க, வீடு வாடகை கொடுக்கறது, பசங்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி தனி செலவுகள் இருக்குல்ல. இப்படி பல்வேறு செலவுகளை வச்சுட்டு இவங்க எப்படி இந்த இலக்கை அடைகிறாங்க, எப்படி அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதான். ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆன்லைனில் எல்லாமே வச்சுருக்கோம். எலெக்ஷன் கமிஷனுக்கு அவனுக்கு ஒன்று தான் ஷோ பண்ண முடியும். இப்போ கையில் வாங்குற காசை எப்படி நீ ஆதாரமாக காட்டுவேன்? நான் கையில் ஒரு 50 லட்சம் வாங்கியிருக்கேன், ஆனால் கணக்கு காட்டுற 20 லட்சம் தான் காட்டுவேன். இது ஒன்று நான் சம்பளமாக வாங்கலை. இப்போ விஜய் அவர்கள் சம்பளமாக வாங்குறாரு, டேக்ஸ் கணக்கு காட்டணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு மேலே ஒரு கேஸை போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே இவருக்கு எந்த கணக்கும் காட்டணாம யாராவது இனாமாக கொடுக்குறது, கிஃப்டாக கொடுக்குறது, இதுக்கு என்ன கணக்கு வேண்டியிருக்கு? அப்போ என்ன கணக்கு கேட்பாங்க? நான் ஒரு 50 லட்ச ரூபா வாங்குறேன், 40 லட்சம் தான் வாங்கலை, இல்லை 20 லட்சம் தான் எனக்கு பிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. நான் கொடுக்குறவனும் கணக்கு சொல்லி கொடுக்குறது இல்லை. இப்போ ஆன்லைன்லேயே அது கணக்கு இருக்குது, இந்த இதில் இருக்குது. நேரில் வாங்கும்போது கணக்கே இல்லை. இப்போ ஒருத்தன் 5,000 ரூபா கொடுத்துருப்பான், இவன் 2,000 தான் தந்தேன்பான். என்ன பண்ணுவீங்க? புரியுதா? குடத்துக்குள்ளே ஒருத்தன் அமௌண்ட் போட்டு வைக்கிறான், அந்த குடத்துக்குள்ளே இன்னொருத்த கையை இப்படி போடுறீங்களா, அதே மாதிரி இன்னொருத்தன் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் போடுறீங்க, ஓப்பனாக தான் போடுறீங்க, எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அது ஒன்றும் சீல் வச்ச லாக்கர் கிடையாது. அவ்வளோ பெரிய சைஸ் ஓட்டை இருக்குது. அதாவது ஆமை உள்ள போதிலே சீமானவர்கள் தலை விட்டு எடுத்துடலாம் அந்த காசை, அந்த அளவுக்கு இருக்குது. நான் தப்பாக சொல்லலை. நாம் தமிழர் தொம்பிமார்கள் நீங்கள் கொடுக்குறீங்க, அது உங்கள் அண்ணன் எடுத்துக்கிறாரு, அது எந்த ஒரு தவறும் இல்லை. அது நல்ல வழிக்கு பயன்படுத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அந்த கருத்துக்கு வர அந்த அமௌண்ட் விஷயத்தை நீங்கள் வெளிப்படைப்படுத்தணும். நீங்கள் தானே கேள்வி கேட்க சொல்கிறீங்க, நீங்கள் அடுத்தவங்களை கேள்வி கேட்குறீங்களே. என்னோட கருத்தை நான் வைக்கிறேன், இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி லாபமே காட்டலை. இதில் எதுவுமே நீங்கள் இலக்கு அடையலை. ஒன்றில் நீ அப்போ எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட்டு கேட்டு காட்டுருக்கு. இலக்குன்னு சொல்லி 7.5 லட்சம் போட்டு எக்ஸ்ட்ராவாக கேட்குறியா, இல்லை உனக்கு 7.5 லட்சம் உண்மையிலே தேவைப்படுதா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ மீதி உள்ள காசுகள் எங்கேருந்து வருது? இந்த மாதிரி பிரிக்க முடியாது. இந்த இவ்வளோ அமௌண்ட்டை இப்போ ஒரு 7.5 லட்சத்தையே 30,000 தான். அப்போ இன்னொருத்தன் தனிப்பட்ட காசு 7.5 லட்சம் ஒருத்தன் கொடுப்பான் அப்படின்னு நீ சொல்லுவேனா? அவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன முதலாளி, அவருடைய தொழில் என்ன, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைல்ஸ் கம்பெனிக்காரர் இருக்காரு, ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அப்படின்னு பல பேரோட பேர் வருது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இதுக்கு முன்னால் எத்தனையோ மோசடி பண்ணவங்க தான், யாருமே நேர்மையாக பண்ணலை. அப்போ எத்தனை மோசடிக்காரர்கள் இவருக்கு பின்புலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதையும் வெளிப்படையாக சொல்லலை இது வரைக்கும், அதையும் எக்ஸ்போஸ் பண்ணலை. காசு வாங்கினா நான் நேர்மையான வழியில் ஆன்லைனில் போடு, என் அக்கௌண்ட்டில் போடு,
நான் நேர்மையாக தான் வாங்குவேன், ஏன் குடத்துல வாங்குறேன்? எல்லார்ட்டையும் வந்து என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே இது கொடுக்கலாம், ரசீது கொடுக்கலாம். இல்லைனா அமௌண்ட்டை வாங்கி ரசீது கொடுக்கலாம். அந்த கணக்கு நோட்டை வைக்க வேண்டியதானே? ஏன் ரசீது வைக்கிறது இல்லை? ஏன் பானையில் வாங்குற? தப்பு. அப்போ பானையில் வாங்குற எவராது பானையில், எனக்கு ஒரு டவுட் என்ன, யாராவது பானையில் வாங்க. அதேமாதிரி இவர் போகிற இடத்துலலாம் கையில் கொடுக்குறாங்க, இந்த வச்சுக்க மக்களே, இந்தம்மான்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கவனிக்கணும். இந்த விஷயத்தை உண்மையில சொல்கிறேன், கையில் இப்படிலாம் வாங்கக்கூடாது. ஒன்றில் நீ ரசீது கொடுத்து அந்த ரசீதுக்கு சீரியல் நம்பர் இருக்கணும், இதில் தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லணும். இல்லை ஜிபேல வாங்கு, இல்லை வந்து அக்கௌண்ட்டில் போடு, இல்லை திரள் நிதிக்கு பேஜ் இருக்குது அதில் போடு, பக்கத்தில் உனக்கு போட தெரியலையா பக்கத்தில் ஏட்டா கொடுத்தா அது போட சொல்லி போடலாம் தானே. அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கும் நம்மள்ட்ட, நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் இருக்கும். தேர்தல் ஆணையமும் சரி யாருனாலும் பார்க்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில், அதுவும் சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு, நாம் தமிழர் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் கணக்கே இருக்காது. உனக்கு 500 எனக்கு 500 எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. இதுல சொல்ல போனா சீமான் அவர்களை விடுங்க, முன்னால் அந்த காசை வாங்குறவங்க எத்தனை பேர் ஏமாத்தலாம் இதில். நீ உடனே எங்கள் கட்சியில் இருக்க எல்லாம் நல்லவன் உத்தமேன்னு சொல்லி பேசாத. எனக்கு அவ்வளோ பேரை பற்றியும் தெரியும், கட்சியில் இருக்க நிறைய பேரை பற்றி எனக்கு தெரியும், பழக்கம் உள்ள ஆட்களே நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோக உங்கள் கட்சியிலேருந்து எத்தனை பேர் தாவுறாங்க, அவங்களே நீ குறை சொல்கிற. அப்போ அவன்லாம் நல்லவன் எப்படி நீ என்ன எடுத்துக்கணும்? உன் கட்சியிலேருந்து நிறைய பேர் மாறுறாங்களே, அவனை நீ கெட்டவன் சொல்கிறல, காசுக்காக மாறிட்டாங்கன்னு சொல்கிறல, பதவிக்காக மாறிட்டாங்கன்னு சொல்கிறல. அப்போ இங்கே அவன் காசுக்காக செயல்பட்டு இருக்க மாட்டான், நீ எந்த இடத்துல சொல்கிற? தேர்தல் ஆணைய கணக்கில் கூட எப்படி தெரியுமா சொல்லலாம், ஒரு 10 இடத்துல வேன் விட்டேன்னு சொல்லி 11 வேன் கணக்கு காட்டலாம். நான் 11 வேன் விட்டேன், பெட்ரோல் செலவு வந்து இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சு, இந்த செலவு இருந்துச்சு, கொடி வாங்கினேன் 15 கோடி வாங்கினேன், இதுக்கு இந்த பில்லு, ஒரு ஃபேக் பில்லை போட்டு தேர்தல் ஆணையத்தில் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க? 5 வேன் தான் ஓட்டியிருப்பான், 10க்கு அங்கே வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, 10 வாகனம் ஓட்டன்னு சொல்லி அதை ரசீது மாதிரி ஒரு துண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் 5 வேன் ஓட்டிட்டு மீதி 5 ஓட்டிருக்கவே மாட்டேன், ஆனால் அந்த 5 வேன் ஓட்டின மாதிரி கணக்கு அடிச்சிருப்பேனே. ஸோ இவர் பின்புலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ அமௌண்ட் ஒருத்தருக்கு வந்து ஆன்லைனில் கூட கிடைக்கல, கையிலையும் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அப்போ ஏதோ ஒரு பின்புலம், பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, பெரிய முதலாளிகள்லாம் இருக்கிறாங்க, அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட தொழில் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டில் ஒருத்தன் அவ்வளோ நேர்மையாக இவ்வளோ சம்பாதிச்சு நாம் தமிழர் கட்சி கொடுக்குறான்னா எனக்கு அவனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இதுக்கப்புறவாது இதுக்கு ஒரு டீட்டெயிலாக எனக்கு நாம் தமிழர் இருந்து யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது ஆதாரப்பூர்வமாக தரவுகளோட வா. நீ எங்கள்கிட்ட தரவுகள் கேட்குறால, நீ உன் தரவுகளோட வா, நான் பார்க்குறேன் நீ எவ்வளோ தரவுகள் வச்சுருக்கேன்னு சொல்லி. இதை புரிஞ்சுக்கோங்க மக்களை. இதை வந்து உங்கள் நாம் தமிழர் தம்பிமார்கள் தொம்பிமார்கள் ஷேர் பண்ணுங்கள். அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி ஒருத்தன் வந்து அண்ணா இது உங்களுக்குண்ணே வச்சுக்கோங்கண்ணே, இது வந்து நீங்கள் இதுக்கு வச்சுக்கோங்கண்ணே, உங்கள் கை செலவுக்கு நீங்கள் இவ்வளோ போராடுறீங்க, எங்களுக்காக இடம் போராட்டம் பண்ணுறீங்க, உங்கள் கை செலவுக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லி காரை கொடுத்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு போகுது சொல்லி உன்னால் நிரூபிக்க முடியுமா? இப்படிலாம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் மக்கள் பேசணும். உங்கள் அண்ணன் இப்படிலாம் திரள் நிதி வாங்குறது தப்பு கிடையாது, நீ உங்கள் கட்சி நடத்த வாங்கிக்கோ. ஆனால் திரள் நிதி போக பின்னால திறக்கா நிதினு ஒன்று வாங்குறீங்கல்ல, திறக்கா நிதி பூட்டின கதவுக்குள்ள ஒன்று வாங்குறீங்கல்ல, அதை சொல்லுங்க. சொல்லி நன்றி, வணக்கம்.